நாங்கள் இன்று செய்ய இருக்கும் உணவு என்னன்னு சொன்னால் பூசணிக்காய் மசாலா கறி. இது ஒரு வித்தியாசமான ரெசிபியா தான் இருக்க போகுது. எல்லாரும் இப்படி நீங்க செய்திருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் ஒருக்கா வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. உண்மைக்குமே ஒரு டேஸ்டி வையா இருக்கும். எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. சின்ன பிள்ளைங்கள இருந்து பெரியவங்க எல்லாருக்குமே ஏற்ற ஒரு ரெசிபியா தான் இருக்க போகுது இந்த ரெசிபி வந்து. இதுக்கு நான் வரும் ஒரு 1/2 கிலோ பூசணிக்காய் செய்து காட்ட போறேன். இதை செய்து பார்த்து நீங்களும் பயன்பெறுங்கள். ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ முழுமையா பாருங்க. இந்த வீடியோக்குள்ள நாங்கள் போறதுக்கு முதல்ல இந்த சேனலுக்கு நீங்க புதுசுன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை அமர்த்தி விடுங்க. போட்டோ பிடிச்சதாக தான் நான் போற காணொலிகள் மேலும் மேலும் இருக்கும். தொடர்ச்சியாக இந்த காணொலிகள் பாருங்கள். எனக்கு மென்மேலும் உங்களுடைய ஆதரவினை நான் அடிச்சுக்கிறேன். என்றும் யாழ் மண்ணிலிருந்து MS கமன் வாங்கோ. நாங்கள் காணொலிக்குள்ள போவோம். தேவையான பொருட்கள்: பூசணிக்காய் 1/2 கிலோ, எண்ணெய் 100 மில்லி, உள்ளி 25 கிராம், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன், மிளகாய் 10 - 15 வரை, தேங்காய்பால் 200 மில்லி, மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 100 கிராம், பெரிய வெங்காயம் 2 முதல் 3 வரை பெரியது, கடுகு சீரகம் 1/2 டீஸ்பூன், உப்பு, கறிவேப்பிலை தேவையான அளவு. பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் தேவையான பொருட்களை எடுத்துட்டோம். அடுத்ததாக நாங்கள் பூசணிக்காய் வெட்டிட்டேன். இப்போ வெட்டினப்போ நல்ல வடிவாக அலசி கழுவுவோம். ஒரு 3 தண்ணியில் கழுவிக்கணும்னா காணும். நாங்கள் நல்ல வடிவாக கழுவி இந்த ஊற்றி எல்லாம் போகிற மாதிரி கழுவுறோம். கழுவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இல்லை சின்ன சின்ன கட் பண்ணணும். பெருசுன்னு சொன்னால் அவியாது. அடுத்த வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி எல்லாம் நான் ரெடியாக பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி எல்லாம் நான் ரெடிப்படுத்தி வச்சுருக்கிறேன். இப்போ குறித்த வெங்காயங்களை இப்போ நாங்கள் வெட்டி எடுத்துக்கொள்வோம். இந்த பச்சை மிளகாயம் வெட்டி எடுப்போம் நாங்கள். உங்களுக்கு நீங்கள் தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கொள்ளலாம் ஸ்பைசிக்காக. இப்போ வெட்டின எல்லாத்தையும் ஒரு டிஷ்ஷில் எடுத்து நாங்கள் போட்டுக்கொள்வோம். எல்லாம் நாங்கள் எடுத்தாச்சு. இப்போ வாங்க எல்லாம் ரெடிப்படுத்திட்டோம். இப்போ நாங்கள் அடுப்பை மூட்டி எண்ணெயை விடுவோம். இப்போ பாருங்கள், எண்ணெய் வந்து கொதிக்குது. அடுப்பை சிம்மில் விடணும் நாங்கள். இப்போ இந்த டைமில் வந்து கடுகை போட்டுறோம். கடுகு போட்டுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பெருஞ்சீரகம் போட்டுட்டோம். அடுத்த வெட்டி வச்ச வெங்காயம், மிளகாய், உள்ளியெல்லாம் சேர்த்து போட்டு இப்போ வதக்க போகிறோம். நாங்களே நல்லா வதக்கணும் போட்டு. இது வதங்கிறதுக்காக நாங்கள் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்க்க போகிறோம். உப்பு சேர்த்தோம்னா கொஞ்சம் லேசாக டப்புண்டு வதங்கிடும். அதுக்காக உப்பு கொஞ்சம் சேர்க்கிறோம் நாங்கள். நல்லா பொன்னிறமாக வர மாதிரியும் வதக்கணும். பார்த்தீங்கன்னா இப்போ வந்துடுது. இப்போ நாங்கள் பூசணிக்காயை சேர்க்க போகிறோம். இதோட வந்து வெட்டின பூசணிக்காய் எல்லாத்தையும் போடுறோம். கூட நல்லா கிளறி விட்றோம் நாங்கள். பாருங்க, பூசணிக்காய் நல்லா கிளறி விடுவோம். கிளறி விட்டால் அந்த எண்ணெயிலே பூசணிக்காய் ஒரு 50% வந்து வெந்துடும். நல்லா கிளறி போட்டு நாங்கள் மூடி விட்டோம்னு சொன்னால் ஒரு 50% வந்து பூசணிக்காய் வெந்துடும். பாருங்க, நல்லா கிளறி விடுவோம். கிளறிட்டு பூசணிக்காயை மூடி விட போகிறோம் நாங்கள். இப்போ நாங்கள் பார்த்தோம்னா மூடி விடுவோம் பூசணிக்காயை. இந்த பூசணிக்காய் கறிக்கு வந்து நான் பாவிக்கிற இந்த கரம் மசாலா இந்த மசாலா தான். இது வந்து யாழ்ப்பாணத்திலேயே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதன் விலை வந்து வெறும் 200 ரூபா தான், 50 கிராம். நீங்கள் உங்களுக்கு தேவையான கறிகளை நீங்கள் பாவிச்சு கொள்ளலாம். இப்போ பார்ப்போம், நாங்கள் திறந்தாச்சு. பார்ப்போம். இப்போ வெந்திருக்கு போல இருக்குது. பாருங்கள், நல்லா வெந்திருக்குது.
எண்ணெயிலேயே நல்லா வெந்துபட்டுருக்கு பாருங்கள். மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் மிளகு தூள் எல்லாம் போட்டாச்சு. அடுத்தது கரம் மசாலா பவுடரும் நான் இப்போ போடுறேன். கரம் மசாலையை அதோட ஆட் பண்ணுவோம் நாங்கள் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து இப்போ தேங்காய் பால் விட போகிறோம். நாங்கள் எடுத்து வச்ச தேங்காய் பாலையும் ஆட் பண்ணுறோம். நாங்கள் இப்போ நல்லபடியாக கிளறி விடுறோம். நல்லபடியாக கிளறி விட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பூசணிக்காய் வந்து ஒரு 50% அவிஞ்சிட்டுது. இப்போ நாங்கள் திரும்ப தேங்காய் பால் விட்டோன்னு திரும்ப ஒரு 40% உங்களுக்கு வெந்துச்சேண்டா காணும். ஆகலம் கரைஞ்சேன்னு சொன்னால் அப்புறம் கறிக்கு அதை சரியில்லாமல் போயிடும். அதால் நாங்கள் எங்களோட 90% பூசணிக்காய் அவிஞ்சு கறியோட இறக்கினோம்னா எங்களுக்கு ஓகே. ஒரு 10% ஒரு நார்மலாக இருக்கும். சாப்பிடவே நல்ல டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள் கொதிக்குது. இப்படி கொதிக்க விழுந்த ஸ்டேஜில் நாங்கள் ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு கறியை இறக்கினோம்டா சரி. நேரம் கொதிக்க விட்டிங்கன்னு சொன்னால் பூசணிக்காய் கரைஞ்சி ஓடும். இப்போ பாருங்கள் பூசணிக்காய் அவிஞ்சு இந்த கணக்கான பருவத்தில் வந்துருக்குது பாருங்கள். நமக்கு பார்க்க எவ்வளோ ஒரு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பூசணிக்காய் நல்லா வெந்து போய் கணக்கான ஸ்டேஜில் வந்துருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆகலம் பத்துச்சுன்னு சொன்னால் அப்புறம் கறி இல்லாமல் போயிடும். அதால் நாங்கள் இப்போ அடுப்பை நிப்பாடி கொள்வோம். எங்களுக்கு ஓகே ஆகிட்டுது. இப்போ அடுப்பை நிப்பாடி கொள்வோம். இப்போ கறிக்கு நாங்கள் ஒரு பாத்திரத்தில் மாற்ற போகிறோம். பாருங்க கறி எப்படி இருக்குன்னு. கறியை நாங்கள் இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றி விடுறோம். இதுதான் இந்த நான் சொன்ன பதம். பாருங்கள் இந்த பூசணிக்காய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஒரு பூசணிக்காய் இந்த பாருங்கள். இந்த இப்படித்தான் வெந்திருக்கும். இதுதான் அந்த பக்குவம்னு சொல்கிறோம். அந்த பக்குவத்தில் நீங்கள் எடுத்தீங்கன்னா சரி. இந்த பக்குவத்தை பார்த்தீங்கன்னா சரி. கரைஞ்சின்னு சொன்னால் அதுக்கப்புறம் குருமா மாதிரி போயிடும். பிறகு இந்த பக்குவத்தில் இறக்குங்க சரி. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு சின்ன தாளிப்பூண்டு போட்டோம்டா சரி. கருவேப்பிலை வெங்காயமில் ஒரு தாளிப்பூண்டு போட்டு விட்டோம்டா. இந்த பூசணிக்காய் கறிக்கு கோழிக்கறி கூட தோற்று தான் போடும். ஏன்னா அப்படி டேஸ்டி வைக்காரு. நீங்கள் ஒரு நாளைக்கு வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் தெரிவிங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. நன்றி மக்களே. மீண்டும் ஒரு அடுத்த காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன். யாழ் மண்ணிலிருந்து MS ரமணன். மறக்காமல் என்ற சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாழின் சுவை ருசி என்ற தளத்தினை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் என்னுடைய மேலதிகமான வீடியோக்களை நீங்கள் பார்வையிடலாம். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய்.